அப்படின்னா நாட்கள் இருக்கா இல்லையா, அந்த நாட்கள் பிறையை கணக்கு வைத்துத்தான் என்ன செய்யப்படும், காலம் கணிக்கப்படும். அதே போல அரஃபாவில் தங்குறது, நிறைய ஹஜ்ஜுடைய காரியங்கள் பூராமே பிறை 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 பிறையை பேச்சுதான் வரும். அரஃபாவில் தங்குறதா இருக்கட்டும், ஷைத்தானுக்கு கல் எறிகிறதா இருக்கட்டும், சஃபா மருவாவுக்கு போறதா இருக்கட்டும், இது அனைத்துமே பிறையை வைத்தே ரப்புல் ஆலமீன் மையமாக வைத்து அதை நகர்த்தி வைத்திருக்கிறான். அப்போ அப்பேற்பட்ட அந்த பிறை குறித்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய செய்தியை சொல்லியிருக்கிறார். குறிப்பாக இந்த ரமலான் மாதத்தில் சஹாபாக்கள் கேட்பாங்க, நாயகமே பிறையை பார்த்து நோன்பு வைக்கணும், பிறையை பார்த்து நோன்பை விடணும். சஹாபாக்களுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், உங்களுக்கு பிறை தெரியலையா, நாட்களை ஞாபகம் வைத்து நாட்களை கணக்கிட்டு 30 நாட்கள் வந்துவிட்டால் பூர்த்தியாக ஆயிடுச்சு, இந்த மாதம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி உங்கள் நோன்பை விட்டுட்டு நீங்கள் பெருநாளுக்கு வந்துருங்க. ஏன்னா கடுமையான மழை காலமாக இருந்தால் பிறையை பார்க்க முடியுமா? மழை காலமாக இருக்குது, மேகமூட்டமாக இருக்குது, பிற கண்ணுக்கு தெரியாது. ஆனால் எப்படி நம்ம கணக்கிட்டுக்கிட்டு இருக்குமா இல்லையா? அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நீங்கள் ரமலான் வருவதற்கு முன்னால் ஷவ்வாலுடைய மாதத்தை கணக்கிடுங்கள். அப்போ தான் ரமலான் பிறை என்னன்னு தெரியும். ஷவ்வால் மாதத்திலேயே, அதாவது ரமலானுக்கு முந்தின மாதத்திலேயே நம்ம கணக்கிட்டு வந்தால் தான் ஒரு கால் பிறையை, ரமலான் பிறையை பார்க்க முடியாவிட்டால், நோன்பு வைப்பதற்கு ரமலான் பிறையை பார்க்க முடியாவிட்டால், மேகமூட்டமாக இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த ஷாபான் மாதத்தினுடைய நாட்களை எண்ணி 30 நீங்கள் பூர்த்தியாக ஆக்கி ரமலான் பிறை 1 நீங்கள் தொடங்கிக்கங்க என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய பல செய்திகளை பார்க்கிறோம். அப்போ அவர்கள் சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கையும் நபிவழியும் அதுதான். இன்னைக்கு நபி எப்படி பார்த்தாங்களோ, இந்த கண்ணால பார்த்தாங்க. அன்னைக்கு டெலஸ்கோப் இல்லை, அன்னைக்கு கணினி இல்லை, கம்ப்யூட்டர் இல்லை, எதுவுமே இல்லை. எல்லாத்தையும் ஓரம் தள்ளி நபி அன்னைக்கு எப்படி அந்த மதீனா மண்ணில் நின்று பிறையை பார்த்து சரி நோன்பு வைங்க என்று சொன்னார்களோ, கணித்தார்களோ, அதே போன்று என்னைக்கு அந்த பிறையை பார்த்து இல்லை முடிஞ்சது, 30 நாள் முடிஞ்சது, அடுத்த நாள் நீங்க நோன்பு பெருநாள் கொண்டாடுங்க என்று நபி அவர்கள் சொன்னிய அந்த அப்படியே அந்த வழியை பின்பற்றக்கூடியவர்களாகத்தான் நாம் இருக்க வேண்டும், இருந்து கொண்டு இருக்கிறோம். எல்லாத்துலேயும் நபி வழியை பின்பற்றுவோம் சொல்கிறேன் பூரா கம்ப்யூட்டரையும் கையில் பிடிச்சிக்கிட்டு டெலஸ்கோப்பையும் கையில் பிடிச்சிக்கிட்டு ஓடிட்டான். நம்ம நல்ல நல்ல காரியங்கள் நபி அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், இதை நம்ம செய்யலாம் என்று சில நல்ல விஷயங்களை செய்தால் பிதத்து என்று சொன்னவன் எல்லாம் ஏதோதோ கருவிக்கு பின்னால் போகக்கூடிய இந்த காலகட்டத்தில் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான வழி, எந்த பகுதியில், எந்த நாட்டில், எந்த மூலையில் இருந்தாலும் சரி, நீங்க பார்க்கிறீங்களா அல்லது உங்களை சுற்றி இருப்பவர்கள் பார்க்கிறார்களா, உங்கள் ஊரை சார்ந்தவர்கள், உங்கள் நாட்டை சார்ந்தவர்கள், உங்கள் பகுதியை சார்ந்தவர்கள் பார்த்துட்டோம்னு சொல்லி உறுதியாக சொல்லுகிறார்களா, சாட்சியோடு சொல்லுகிறார்களா, அதை நீங்கள் ஏற்றுக்கொண்டீர்களா? ஒட்டுமொத்த உம்மத்தும் அதை கடைபிடித்து வைக்க வேண்டும். அதுதான் குர்ஆன் சுன்னா, அதுதான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிமுறை. அந்தந்த பகுதியிலே பிறை பார்த்து நோன்பை வைப்பதும் நோன்பை விடுவது மாத்திரம்தான் நபி வழி. எங்கோ ஒரு மூலையில எந்தோ ஒரு நாட்டில் பார்த்துட்டான், அதனால் நானும் நோன்பு வைக்கிறேன் அப்படின்னு வச்சா அது பேர் நோன்பு கிடையாது. பாருங்க, அற்புதமான ஒரு சம்பவம் குறித்து ஹதீஸ் ஷரீஃபிலே, முஸ்லிம் ஷரீஃபிலே வருகிறது. உம்முல் ஃபதுல் அலி அவர்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, சிரியாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. கொஞ்சம் நல்லா கவனிச்சுங்க, சிரியாவுக்கு ஆள் அனுப்புறாங்க. மதீனாவில இருந்து சிரியாவுக்கு, ஷாம் தேசம் சொல்ற மாதிரி இல்லையா, அந்த ஷாம் தேசத்துக்கு போறாங்க. இன்னைக்கு சிரியா ஷாம் தேசத்துக்கு அனுப்புறாங்க. ஷாம் தேசத்துக்கு போயாச்சு, அவங்களுடைய வேலை நிமித்தமா போயிட்டாங்க. போய் இறங்குறாங்க, வெள்ளிக்கிழமை இறங்குறாங்க. அங்க வெள்ளிக்கிழமை மகரிபில் பெற தெரிஞ்ச உடனே அந்த ஷாம் தேசத்துல என்ன செய்யறாங்கன்னா, அவங்க நோன்பு வச்சிடறாங்க. அடுத்த நாள் சனிக்கிழமை நோன்பு வச்சிடறாங்க. நோன்பு வச்சுட்டு தான் வேலையெல்லாம் முடிச்சுட்டு திரும்பவும் மதீனாவுக்கு அந்த மாசத்துடைய இன்ட்ல வர்றாங்க. ரமலானுடைய ஆரம்பத்தில் ஷாம் தேசம் போயிட்டாங்க. போய் வெள்ளிக்கிழமை இரவுல பிறையை பார்த்துடுறாங்க. பிறையை பார்த்துட்டு நோன்பு வச்சிடறாங்க. சனிக்கிழமை நோன்பு வச்சிடறாங்க. தன்னுடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதே ரமலானுடைய கடைசிக்குள்ள இங்க மதீனாக்கு ரிட்டர்ன் வந்துடுறாங்க. ரிட்டர்ன் வந்த உடனே இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு கேட்குறாங்க, என்னங்க பயணம்லாம் எப்படி இருந்துச்சு, ஷாம் தேசம் போனீங்களே பயணம்லாம் எப்படி இருந்தது அப்படிங்கும்போது அந்த பயணம் குறித்து அங்கே போனது வந்தது வியாபாரம் அதெல்லாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க, நாங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே என்ன பார்த்துட்டோம், பிறையை பார்த்துட்டோம், அதாவது சனிக்கிழமை நாங்கள் நோன்பு வச்சுட்டோம்,
என்று அவர்கள் சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, ஓ நீங்கள் வெள்ளிக்கிழமை நைட்டே பார்த்துட்டீங்களா? நாங்கள் சனிக்கிழமை தான் பார்த்தோம். நாங்கள் என்னைக்கு பார்த்தோங்க? நாங்கள் சனிக்கிழமை தான் புறைய பார்த்தோம் என்று சொன்ன உடனே அவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு. என்னங்க அங்கே பார்த்தது, ஷாம் தேசத்தில் பார்த்தது முஆவியா ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறாங்க, அவங்க பெரிய ஒரு இதில் இருக்கிறாங்க, அந்தஸ்தில் இருக்கிறாங்க, எல்லா மக்களும் சேர்ந்து நோன்பு வச்சாங்க. நீங்கள் சனிக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறீங்க, அப்போ ஒரு நாள் பிந்தி வந்துடாதா? முஆவியாவே அறிவிச்சிட்டாங்களே, அப்படின்னா நீங்கள் 29 விட்டுறணும் தானே, அதுதானே சரி, அவங்க வச்சதானே சரி என்று சொல்லுகிற பொழுது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், அன்பு தோழரே, நீங்கள் முஆவியா அவங்க வச்சாங்க, வெள்ளிக்கிழமை நீங்கள் பிறையை பார்த்தது சரி, அது அந்த பகுதி 1500 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது, அது அந்த பகுதி, ஓகே முடிஞ்சது. ஆனால் இது எங்கங்க? இது மதீனா. பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்த அற்புதமான செய்தி என்ன தெரியுமா? உங்கள் பகுதியிலே, உங்கள் இடத்திலே நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பை வையுங்கள், உங்கள் பகுதியிலே நீங்கள் பிறையை பார்த்தால் நோன்பை விடுங்கள். இது பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த அற்புதமான வழி. அதனால் நாங்கள் 30 பூர்த்தியாக ஆக்குவோம். சப்போஸ் 29 பிற தெரிஞ்சிருச்சுன்னா நாங்க 30 என்ன செஞ்சிருவோம்? பெருநாள் கொண்டாடிடுவோம். எங்களுக்கு 29 பிற தெரியலைன்னா சனிக்கிழமை எங்களுக்கு நோன்பு 1, ஆனா உங்க கணக்கு பிரகாரம் நோன்பு 2. ஏன்? அவரு ஷாம் தேசத்துல நோன்பு வச்சுட்டு அந்த நாட்டுல இங்க வந்திருக்கிறார். அப்ப அந்த நாட்டுல நோன்பு வைத்தவர்களுக்கு அந்த கணக்கு. நீ ஓ நாட்டுல, உன் பகுதியில, ஓ ஊர்ல உன் மக்கள் எதை தேர்ந்தெடுக்கிறார்களோ, உன் மக்கள் எந்த நாளை பார்க்கிறார்களோ அந்த நாள் தான் உங்களுக்கு. அதனால குழப்பம் வேண்டாம். நீங்க பார்த்தது அது வேற கணக்கு, நாங்க பார்த்தது சரி கணக்கு, எங்களுக்கு சரி கணக்கு, உங்களுக்கு அது சரி கணக்கு. இதுதாங்க சஹாபாக்கள் நமக்கு சொல்லி தந்த அற்புதமான வழிமுறை இல்லைங்களா? அதனாலதான் காலாகாலமா பிறை விஷயத்துல சண்டையே இருக்காது. 30 வருஷத்துக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா எல்லா பாய்களும் ஒரே நாள், ஒரே நேரம், ஒரே டைமிங் இல்லைங்களா? நீ நானே எந்த ஒரு மாற்று கருத்தே இருக்காது. 30 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, நீங்க 300 வருஷத்துக்கு முன்னாடி போனாலும் இதே நிலை தான். எல்லாருமே ஒரே நாள். இன்னைக்கு சன் டிவிக்காரனுக்கே ஒரே குழப்பமா இருக்கு. பெருநாள்னு அறிவிக்கிறது என்னைக்குப்பா அறிவிக்கிறது ஒன்றும் புரிய மாட்டேங்குது, நமக்கு கன்ஃபியூஷன் ஆகுது. இன்னைக்கு ஒரு 15 பாய்க்கு தொழுகிறாங்க, நாளைக்கு ஒரு 15 பாய் தொழுவாங்க. எதை சொல்றதுன்னு யாருக்குங்க? மீடியாக்காரனுக்கே குழப்பமா இருக்கு. அவனையே டென்ஷன் ஆக்கியிருக்காங்கன்னா நம்மளுக்கு அப்போ எப்பேற்பட்டாலா இருக்குன்னு பாருங்க. ஒரு காலம் எப்படி இருந்த காலம், அது ராகத்தான காலம், நிம்மதியான காலம், அமைதியான காலம், ஆக்கப்பூர்வமான காலம், அந்த சஹாபாக்களுடைய வாழ்ந்து கொண்டு வந்த காலம், நம்ம இதெல்லாம் பாராட்டிய காலம். எங்கோ ஒரு நாட்டில் ஏதோ ஒரு அமைப்பு நோன்பு வைக்கிறான்றக்காக இங்கே உள்ள ஒரு முஸ்லீம் இந்தியாவில், தமிழ்நாட்டில் கோயம்புத்தூர் ஒரு ஓரத்தில் உட்காந்துக்கிட்டு, இல்லைங்க அவங்க ஃபோன் அடித்து சொல்லிட்டாங்கங்க, இல்லைங்க அவங்கெல்லாம் பார்த்துட்டாங்க, நாங்கெல்லாம் இந்த குரூப்புங்க, நீ தனியாக போனீங்கன்னா மன் ஷத்த சுத்த பின்னாரி என்ற ஹதீஸ் தான் நமக்கு ஞாபகம் வருது. அப்ப இந்த ஹதீஸ் எதுல வருது அப்படின்னா முஸ்லீம்ல வருது. இந்த மாதிரி ஹதீஸை சொல்லிட்டோம்னா பாத்தீங்களா, இந்த அஜத் மார்க பலகீனமான ஹதீஸ்லையும் சொல்லுவாங்க, இந்த ஹதீஸை நம்ம ஏற்றுக்க முடியாதுங்க அப்படின்னு அது ஒரு செப்பக்கட்டு கட்டுவாங்க. அப்பெல்லாம் கட்ட முடியாது. இது முஸ்லீம்ல பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ், அபுதாவுதுல வருது, திருமதியில வருது, நசையில வருது. இப்படி எல்லா கிதாபுகளிலும் பதிவு செய்யப்பட்ட ஒரு அற்புதமான வழிமுறை தான். அந்தந்த நாட்டு மக்கள், அந்தந்த பகுதி மக்களுக்கு பிறை தெரிந்தால் மாத்திரம் நோன்பு வைக்கணும், நோன்பை விடணும். இன்னொரு ஹதீஸ்ல பெருமானார் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெளிவாவே சொல்லிடுவாங்க, வஃபித்ருக்கும் யௌம துஃப்திரூன, நீங்க எந்த நாள்ல ஒன்று கூடி சேர்ந்து நோன்பை விடுகிறீர்களோ அதுதான் நோன்பு விடப்பட்ட நாள். எல்லாரும் சேர்ந்து என்னைக்கு நீங்க நோன்பு என்று நீங்கள் முடிவெடுக்கிறீர்களோ அன்றைய நாள் தான் உங்களுக்கு நோன்பு வைக்கக்கூடிய நாள் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது இப்னு மாஜால பதிவு செய்யப்பட்டிருக்கு, அபூதாவுதுல பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸுக்கு திருமதி இமாம் விளக்கம் தரும்போது என்ன சொல்றாங்கன்னா, இந்த முஸ்லிம் கூட்டமைப்புகள், அனைத்து முஸ்லிம் ஜமாத்துகள் அனைவர்களும் சேர்ந்து ஒரு நாளை, மேக மூட்டமா இருக்கு, நாளை என்னணும் சரிங்களா, நாளை என்றதையும் ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு நாள் சொல்லிட்டு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அப்ப எல்லாரும் கூடி ஒரு நாளை தேர்ந்தெடுத்து அறிவிப்பு இருக்கிறதே, அதுதான் உண்மையான நபி வழி என்றும் திருமதி இமாம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு ஹதீஸை நாம் பார்க்கிறோம். இப்ப உதாரணத்துக்கு இன்னும் கொஞ்சம் விளக்கமா சொல்றதா இருந்தா, 29 முதல் நாள் நம்ம நோன்பு வச்சுட்டோம்,
முதல் நாள் நம்ம நோன்பு வச்சுட்டோம். பிறை வந்து 2ல் அல்லது பிறை 3ல் நமக்கு அப்போ தான் தெரியுது. நாள் போகுது, கரெக்டாக 28 வந்துருச்சு, 29 வந்துருச்சு. அடுத்த நாள் அடுத்த மாதத்தில் என்ன வந்துடுது அப்படின்னு சொன்னால் நமக்கு வந்து பெருநாள் அடுத்த மாதத்தினுடைய பிறை வந்துருச்சு. இப்போ நமக்கு நோன்பு என்னங்க 28 தான் இருக்குது, 29 தான் இருக்காங்க. அதுவும் சஹீஹ் தான். அல்லாஹ் அவ்வளோதான் நாடி இருக்கிறான். சில நேரங்களில் 30, சில நேரங்களில் 29 நாம பார்க்காம விட்டுருப்போம், அல்லது அல்லாஹ் நம்முடைய கண்ணுக்கு காட்டாம விட்டுருப்போம். நம்ம அப்படிதான் விளைக்கிறோமே ஒழிய பாய் பார்த்தீங்களா நாங்களுக்கு 30 கிடைச்சிருச்சு, உங்களுக்கு 29, உங்க கொள்கை உங்க பிரிவுக்காரங்களுக்கு 29 தான் கிடைச்சது, நாங்க பார்த்தீங்களா 30 நாள் பர்ஃபெக்டா முடிச்சிட்டோம், எங்களுக்கு மாதிரி உங்களுக்கு இருக்காது பாய் என்று சிலரை ஏளனமாக பேசுவதெல்லாம் நடக்கிறது. இன்னும் சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த ரமலான் பிறை 1 அன்னைக்கு குறைய பார்த்துட்டு டிக்ளேர் பண்ணுவான். நம்ம ஆளுக்கு தான், வேற வெளி ஆளுகளா இல்லை. பாய் பார்த்தீங்களா பிற 2ஆம் நாள் பிற பெருசா இருக்குது, இந்த பிற 3ஆம் நாள் பிற, நீங்க வாட்டில் சுன்ன ஜமாத்து சொல்லி காட்சி சொல்லட்டும்னு நோன்பு வைக்காம விட்டீங்க. நம்மால் பாருங்க பர்ஃபெக்டா நோம்போட உட்காந்துருக்கிறாரு. இதை பார்த்தா தெரியுது இல்லையா? அப்ப இவர் செய்யறதான் கரெக்டு, அவரு செய்யறதான் கரெக்டு. நீங்க வந்து லேட் பண்ணிட்டீங்க சுன்ன ஜமாத்துன்னு சொல்லி நீங்க என்ன செஞ்சீங்க, நீங்க லேட்டா நோன்பு ஆரம்பிச்சிட்டீங்க. காலம் வலிச்சு, கால் வலிச்சுன்னா சேர்ல உட்காந்து நீங்க என்ன செய்றீங்க, நீங்க லேட்டா ஆரம்பிச்சதுனால நமக்கு நோன்பு பாருங்க 29 தான் கிடைச்சது என்றெல்லாம் சொல்லுவது இன்னைக்கு விஞ்ஞானி மாதிரியே பேசுவான். இந்த மாதிரியான விஞ்ஞான கருத்தை யாரு சொல்லிட்டா? சஹாபாக்கள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எடுத்து சொல்லிட்டாங்க. ஒரு ஹதீஸ்ல வருகிறது, அபுல் பஹ்தரி சயீத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் கூறுகிறார்கள், நாங்கள் உம்ராவுக்கு போனோம், உம்ராவுக்கு புறப்பட்டு போனோம். ரமலானுக்கு அந்த ரமலானுக்கு முன்னால உம்ராவுக்கு போனோம். உம்ராவுக்கு போகும்போது பத்ரு நக்லா அப்படின்னு ஒரு இடம், பத்ரு நக்லா அப்படிங்கிற ஒரு இடம், அங்க நாங்க பிறை பார்ப்பதற்காக, ரமலான் பிறை இல்லையா, பார்க்கறதுக்காக நாங்க அப்படியே வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா அந்த பிறை நல்லாவே பெருசா தெரியும். அது சில பேர் என்ன சொன்னாங்க சகாபாக்கள், இது 2ஆம் நாள் பிற மாதிரி தெரியுது. சில பேர் சொன்னாங்க இல்ல 2ஆம் நாள் இல்ல, இது 3ஆம் நாள் பிற மாதிரி தெரியுது. சொல்றது யாருங்க? சஹாபாக்கள் தான் சொல்றாங்க, இது 2 நாள் பிற மாதிரி தெரியுது அல்லது 3 நாள் பிற மாதிரி தெரியுது என்று சொல்லுகிற பொழுது இதை கேட்ட இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த சகோதரருக்கு சொன்னாங்க, அதான் சரிதான், அதை பார்த்தோன்னு அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நபி நமக்கு என்ன கற்றுக் கொடுத்தாங்க தெரியுமா? இன்னல்லாஹ முத்தத்துல் ருயத்திஹி, சில நேரங்களில் பிறையை அல்லாஹ் தஆலா காண்பி மக்கள் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நீடித்து கொண்டே இருப்பான். நீ அப்படிதான் விளங்கணும். நீ 2ஆம் நாள் பிற 3ஆம் நாள் பிறன்னு டிக்ளேர் பண்றதுக்கு நீ யாருங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொன்னது என்னங்க? சில நேரங்களில் பிறை தெளிவாக தெரிகிறது என்றால் இன்னல்லாஹ முத்தத்தில் ருயத்திஹி, மக்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அதே பிறையை வைத்துக் கொண்டே இருக்கிறான், அதை பெரிதாகவும் காட்டுகிறான். பெருசா தான் பார்க்க முடியும். அப்போ அல்லாஹ் சில நேரங்களில் பெரிய பிறைதான் மேகத்தை வைத்து மறைக்கவும் செய்வான். அதனால நீங்க பார்த்து இது 2ஆம் நாள் 3ஆம் நாள் 5ஆம் நாள்னு நீங்க முடிவு பண்றதுக்கு ஒண்ணும் இல்லை என்று அந்த சஹாபாக்களுக்கு ஏற்பட்ட சந்தேகங்களை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறி காட்டுகிறார். அதே போல ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கிட்ட ஒரு சஹாபி வர்றார், அம்மையாரே நான் இன்னைக்கு வந்து அரஃபா நோன்பு வைக்கல, அரஃபா நோன்பு நான் வைக்கல, ஏன்னா இன்னைக்கு ஈதுன்னு நான் நினச்சிட்டேன். எங்க ஊரில் இருக்கிறவங்க பூரா அரஃபா நோன்பு வச்சுட்டு இருக்கிறாங்க, நாளைக்கு தான் ஈதுன்னு சொல்லி எல்லாம் இருக்கிறாங்க, நீங்க ஏங்க இப்படி பண்ணுனீங்க? அதனால மக்கள் எல்லாம் ஒரு விஷயத்திலே ஒன்று கூடி இருக்கிற பொழுது அவர்களோடு சேர்ந்து இருங்கள், தனியா போகாதீங்க, தனியா பிரிஞ்சு போகாதீங்க என்று பைஹக்கியிலே இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அதனால நாம ஒரு 10 பேரோ 100 பேரோ அல்லது ஒரு இயக்கமோ சேர்ந்துக்கிட்டு இன்னைக்கு இல்லை பெருநாள் அன்னைக்கு இல்லை பெருநாள் என்று முடிவு பண்ணுவது நம்ம கையில இல்லை. ஒட்டுமொத்த சமூகம் எதிலே நிற்கிறது என்றுதான் நாம் பார்க்க வேண்டுமே ஒழிய தனித்தனி ஆளாக தனித்தனி இயக்கமாக பிறையை பார்த்து கொண்டாடினால் கேவலம் தான் வரும். நம்மளை இன்னும் ஏசி பேசுவான். இந்த வாய்கள் குறித்து அது அரசியல் குறித்து நம்மளை திட்டாதவனே கிடையாது. அம்புட்டு திட்டையை வாங்கிட்டு தொடச்சிட்டு தானே இருக்கிறோம். இன்னும் அதுதானே என்னப்பா எல்லாருமே ஒரே குரான் ஒரே ஹதீஸ்ங்கிறீங்க, உங்களை மாதிரி சண்டை போடுறவங்க உலகத்திலே பார்க்க முடியல அப்படின்னு மாற்றார்கள். அதிர்த்து பேசினா கூட சில பேருக்கு டென்ஷன் ஆயிரும். மாற்றார்கள் பேசுகிறார்கள், அவ்வளவு கேவலமா பேசுறாங்க. அதையெல்லாம் பார்க்கிற பொழுது வேதனை தான்.
அது இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பிறையை எப்படி பார்க்குறான்னு சொன்னால் டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறோம். காரணம் நவீன கருவி வந்துருச்சுங்கிறது. அன்னைக்கு நவீன கருவி இல்லை. ஏன்னா மற்றதுலாம் நபி வழி, நபி எப்படி குனிஞ்சாங்க, நபி எப்படி தக்பீர் கட்டினா எல்லாத்துலேயும் நபி வழிங்கிறவன் இதில் மட்டும் டெக்னாலஜி தூக்கிட்டு வந்துட்டான். நம்ம எல்லாத்துலேயுமே நபி சொல்றதையும் செய்வோம், நபி எதை சுட்டி காட்டினார்களோ அதையும் நாங்கள் செய்வோம். நீ பிதாத்தி என்று சொன்னாலும் சரி. ஆனால் பிறை பார்க்கிறதுல எங்க நபி எந்த டெக்னாலஜியும் பயன்படுத்தல. மதீனாவில் அண்ணாந்து பார்த்தாங்க, மேற்கு பக்கம் தெரியுதா, தெரிஞ்சா பிற நான் நோன்பு வைக்கிறேன் முடிவு பண்ணாங்க. அதைத்தான் இன்றைக்கும் 1400 ஆண்டுகள் வரை அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை கோட்பாட்டோடு கடைபிடிக்கப்படுகிறது. மாத்திரமல்ல, கியாமத் நாள் வரை இப்படித்தான் போகும். யாரும் மாற்ற முடியாது. எத்தனை டெக்னாலஜி, எத்தனை டெலஸ்கோப் வந்தாலும் இந்த கொள்கைவாதிகளை மாற்றவே முடியாது. உண்மையான நபி வழி ஒட்டுமொத்த உம்மத்தை இந்த பக்கம் செல்கிறார்களோ கண்ணை மூடிட்டு போயிரு, நரகத்துக்கு அல்லாஹ் விட மாட்டான். அல்லாஹ் தஆலா சொல்லுவது, ஒரு மிகப்பெரிய கூட்டம் ஒரு கொள்கையின் ஒரு கோட்பாட்டின்படி செல்கிறது என்றால் நிச்சயமாக அங்கே ஷைத்தான் வேலைக்கே வரமாட்டான். ஷைத்தான் யாரை பிடிச்சிருப்பான் தெரியுங்களா? இந்த 10 பேர், 100 பேர், 200 பேர், 2000 பேர், 20 லட்சம் பேர், 2 கோடி பேர். 200 கோடி பெருசா, 2 கோடி பெருசா என்ன சொல்லுவோம்? இந்த மாதிரியா தனித்தனியாக இருப்பவர்களைத்தான் ஷைத்தான் பிடிச்சி இருப்பான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லக்கூடிய அற்புதமான செய்தி. அதனால பிறை விஷயங்களில், மார்க்க விஷயங்களில் சண்டையிட்டு கொண்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா 2 நாளைக்கு முன்னாடி வலைதளங்கள்ல கன்னியாகுமரியில் ஒரே சண்டை. ரமலான் நோன்பு வச்சுட்டு அல்லாண்டு 4 ரகாயம் தொழுவோம், 2 ரகாயம் தொழுவோம், நோன்பு வைப்போம், தான தர்மம் வழங்குவோம், சண்டை போடக்கூடாது. ஒவ்வொரு ஜும்மாலையும் அறிவுரை பண்ணப்படுது இல்லைங்களா? எல்லா உலமாக்களாலும் சொல்லப்படுகிறது, நிறைய அறிவுரை படிக்கப்படுகிறது. நோன்புடைய சிறப்புகள், நபியுடைய மொழிகள் எல்லாம் வாட்ஸ்அப்ல படிக்கிறோம் கேட்கிறோம். இதெல்லாம் நோக்கம் என்னங்க? புனிதமான ரமலான் மாதத்துல அமைதியா நம்முடைய திக்ர்களையும் அவுராதுகளையும் நன்மைகளையும் செஞ்சுட்டு காலங்கள் கடந்து செல்லணும், அல்லாஹ்வுடைய அன்போடு போகணும். அதுதானே. கன்னியாகுமரியில் பார்த்தீங்கன்னா 2 அமைப்பு ஒரே அடிதடி சண்டை கலாட்டா. என்னன்னு பார்த்தா பூரா பேரும் நோன்புனுடைய அந்த பசியினுடைய சூடோடு அடிச்சு மூக்கு முறையெல்லாம் குத்தி உடைக்கிறாங்க. ஒருத்தன் வாளியை கொண்டே அடிக்கிறான். போலீஸ்காரன் தடுக்க வர்றான், அந்த போலீஸையும் பிடிச்சி தள்ளி விடுறாங்க. வேற யாரும் இல்லை, முஸ்லிம்கள் தான். நம்ம அமைப்பு பேர சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. வருத்தத்தோடு பதிவு செய்கிறோம். அது எந்த அமைப்பாக இருந்தாலும் சரி. ஒரு பள்ளிவாசலுக்காக வேண்டி, ஒரு சின்ன சின்ன சட்டங்களுக்காக வேண்டி அதை நான் பிடிக்கணும் நீ பிடிக்கணும்னு சொல்லி சண்டை போடுகிற இந்த காட்சி யாருக்கு லாபம் தெரியுங்களா? நம்முடைய எதிரிக்கு லாபம். அந்த டிவியில் பப்ளிசிட் பண்ணுறான், பெரிய பெரிய கலவரம்லாம் நடக்கும், அதெல்லாம் பெட்டி செய்தி மாதிரி போடுவான். இந்த இடத்துல 2 சமூகத்தார்கள் சண்டை போட்டாங்கன்னா, 2 ஜாதிக்காரர்கள் சண்டை போட்டாங்கன்னு சொல்லியெல்லாம் போடுவான். இடையில முன்னாடிலாம் ஜாதி சண்டையெல்லாம் வரும்போது சும்மா பெட்டி செய்தி மாதிரி வரும். ஆனால் பாய் சண்டை போடுறாங்க உடனே கீழே அந்தம்மா செய்தி வாசிக்கு மேலே ஓடிக்கிட்டே இருக்கு. காட்டினதையே காட்டிகிட்டு இருக்கான். சரி போய் இப்போயாவது இந்த டிவியில் முடிச்சிருவான்னு பார்த்தா அன்றைக்கு இரவு வரைக்கும் அதே செய்தியை ரிப்பீட்டு. நோன்பு காலங்களில் முஸ்லிம்கள் அமைப்புகளுக்குள் ஒரே சண்டை, ஒரே சச்சரவு என்று போட்டு அதை பார்க்கிற பொழுதெல்லாம் மனது அவ்வளவு வலிக்கிறது. ரமலான் மாதத்தில் இவ்வளவு அமைதியை விரும்பக்கூடிய இந்த மார்க்கத்தில் இப்படி சண்டை சச்சரவுகளோடு இவர்கள் நகர்கிறார்களே என்ற மிகப்பெரிய வருத்தம். ரப்புல் ஆலமீன் இது போன்ற சண்டை சச்சரவு நல்லா பாதுகாக்க வேண்டும் என்ற வருத்தத்தோடு தான் இந்த ஜுமால் என்ன செய்யறோம், நம்ம பதிவு செய்யறோம். மற்றபடி யாரையும் குறை சொல்லணும் இல்லை. அதே போல பிறை விஷயத்துல இந்த சமூகம் மிக தெளிவாக இருக்கும். யாரு அவர் சொல்றாரு இவர் சொல்றாரு அப்படிங்கிற பார்க்கவே கூடாது. அவர் சுன்னத் வல் ஜமாஅத் ஒட்டுமொத்த கொள்கை குன்றுகள் எதுல இருக்கிறானோ கண்ணை மூடிட்டு போயிடும். சில பேர் கணினி மூலமா வச்சு பார்ப்போம், கம்ப்யூட்டர். அமாவாசை முடிஞ்ச உடனே அடுத்து இந்த பாட்டிகை அதெல்லாம் காட்டிகைலாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் சொல்லிட்டு இன்னைக்கு வந்துருங்க பெருநாள் என்று முடிவெடுக்கக்கூடிய ஒரு சில நாடுகள், மலேசியா, சிங்கப்பூர், இந்தோனேஷியா, இவங்கெல்லாம் அந்த கணினி மயமாக்கப்பட்ட பிறையை பார்க்கக்கூடியவர்கள். இன்னும் சில பேர் டெலஸ்கோப் மூலமா நாளைக்கு தெரிய வேண்டிய பிறைய எதனாங்க இருக்குது, அப்படியே மாறி மாறி வளர்ந்து வரக்கூடியது. அப்படித்தானே புதுசாக உண்டாகுது. ஆனா நம்ம கண்ணுக்கு அப்படி தெரியும் இல்லைங்களா? அப்ப நாளைக்கு தெரிய வேண்டிய பிறை இன்னைக்கு என்ன செஞ்சிருது, ஆராய்ஞ்சு பார்த்து அறிவிச்சிருது உலகம் முழுக்க. அது சவுதி வளைகுடா நாடுகள்ல எல்லாம் இந்த மாதிரியான ஒரு போங்கு போகுது. இதுல ஓமன் மட்டும் என்ன செய்யாது, சேரவே சேராது. ஓமன் என்னை எப்படி போய் என்ன செஞ்சாலும் நான் கண்ணில் பிறையை பார்த்துக்கிறேனப்பா, கண்ணில் பிறையை பார்த்து நான் நோன்பு வைக்கிறேன், அதே கண்ணில் பிறையை பார்த்து நோன்பு விட்டுறேன். இன்னொன்னு அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்துடைய கொள்கை. இது பார்த்தீங்கன்னு சொன்னா பெரும்பாலான நாடுகள்ல, ஓமன், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இலங்கை, இப்படி நிறைய நாடுகள்ல கண்ணால பார்த்து நோன்பு வைக்க வேண்டியது, அதே கண்ணால பார்த்து நோன்பு விட வேண்டியது.
மேகமூட்டமா இருக்கா, நாளை எண்ணீர வேண்டியது. இதுல தான் குழப்பம் இருக்கா? இப்படித்தான் சமூகம் இருந்தது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். சமூகம் இப்படித்தான் ஒற்றுமையோடு இருந்தது. அந்த ஒற்றுமையோடு இருக்கும் காலமெல்லாம் சமூகத்திற்கு அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மையை வழங்கி கொண்டே இருந்தான். கேவலங்கள் இல்லை. காலங்கள் செல்ல செல்ல ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாள் பெருநாள், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நேரத்தில் நோன்பு திறக்கிறது. இதெல்லாம் கேலி கூத்தாக ஆக்கப்பட்டு விட்டது. அதனால் சமூகத்திலே நாம் யோசிக்க வேண்டும், ரப்பே ஒற்றுமையோடு பெருநாளை நாங்கள் கழிப்பதற்கும், பிறை பார்த்து நோன்பு வைப்பதற்கும், பிறை பார்த்து நோன்பை விடுவதற்கும் எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அத்தனை நபர்களுக்கும் அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.